தமிழக அரசியலில் இன்று ஒரு தடம் பதித்த நாள். 60 ஆண்டு காலமாக தமிழகத்தில் திமுக, அதிமுக என்ற திராவிட கட்சிகளின் சித்தாந்தத்தை மக்களிடையே போய் புரட்டு எல்லாம் சொல்லிக்கொண்டு இன்று அந்த திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் குட் பை என்று கொடுத்து உள்ளார்கள். காரணம், திராவிடம் கழகம் இல்லாத ஒரு தமிழகம் என்ற ஒரு நிலைப்பாடு பாஜகவுடைய ஏமாக இருந்தன. அதை இன்று விஜய் அவருடைய வரவால் தடம் பதித்துள்ளது. தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக யோகபித்த மனதோடு திராவிட கட்சிகளுக்கு டாட்டா பை பை குட் பை என்று சொல்லிக்கொண்டு 108 சீட்டை வெற்றி பெற கொடுத்துள்ளார்கள். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதியில் நின்ற தாவேக வேட்பாளர்களை 90% வேட்பாளர்கள் யாரென்றே மக்களுக்கு தெரியாது. ஆனால் மக்கள் வேட்பாளரை பார்க்காமல் பிசிலையும் விஜய் என்ற இரண்டே எம்ஜிஆர் இரட்டையிலை எப்படி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது அந்த இரண்டே தான் மக்களிடம் எப்படி இருந்ததோ அதே போல் இன்று விஜயனுடைய வரவு பிசிலும் விஜயும் என்ற இரட்டை பேரவைத்தான் இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் கண்டுள்ளது. இதில் ரஜினிகாந்துக்கு கிடைக்காத இது, சிவாஜி கணேசன் கூட கிடைக்காத நிலைப்பாடு. ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள்லாம் இந்த முதலமைச்சர் கனவில் தான் வந்தார்கள். ஆனால் அவர்களால் முடியாததை இன்று இளம் தலைமுறையுடைய விஜய் சாதித்துள்ளார். குழந்தைகள் முதல் பெரியவர்களை, மூதாட்டி வரை, முதியோர்களை வரையிலும் இந்த விஜய் தான் நமக்கு தேவை என்ற நிலைப்பாட்டை ஒற்றை இலக்காக, தனிப்பெரும் மெஜாரிட்டியாக விஜய் அவர்கள் இன்று கூட்டணி ஆட்சி அமைத்து என்று மிகப்பெரிய இலக்கை அடைந்துள்ளார். இதன் மூலம் தமிழகத்தில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் வந்துள்ளது. காரணம் என்னவென்றால், தாவேக விஜய் அவர்கள் பதவியேற்புக்கு நேரு சீடத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி வந்துள்ளார். அப்படி என்றால் நாம் என்ன நினைக்க வேண்டும்? தென்னிந்தியாவிலே ராகுல் காந்தி தடம் பதிப்பதற்கு விஜய் மூலமாக பதம் பார்த்து சதம் பார்த்து பைபாஸ் ரோட்டிலே பயணிப்பதற்கான ஒரு கட்டமைப்பை விஜய் ஏற்படுத்தி உள்ளார் காங்கிரஸ் கட்சிக்கு. தென்னிந்தியாவிலே காங்கிரஸ் எப்படி தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலம், இப்போது கேரளா மாநிலம், இப்போது தமிழகத்தில் விஜயினுடைய கட்சியில் கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது. ஆகவே இன்று தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் ஏற்படுத்துள்ளது. வருங்காலத்தில் அடுத்த 2029 நாடாளுமன்ற தேர்தலில் விஜயைத்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதிவிட்டுள்ள விஜயை வைத்துத்தான் இந்தியாவில் காங்கிரஸ் தடம் பதிக்க உள்ளது.